தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 20வது வாரம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 12 வார்த்தைகள் 49 53 முடிய. தீயை மூட்டவே வந்தேன். இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய சந்நிதி நம் வாழ்வின் நிம்மதி என்று சொல்லி நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதை விசுவசித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இக்கால சூழ்நிலையிலே வெவ்வேறு விதமான போராட்டங்கள், தோல்விகள், அவமானங்கள், சங்கடங்கள், பிரச்சனைகள், எதிர்ப்புகள், ஏமாற்றங்கள், வியாதிகள், வருத்தங்கள் இப்படி சூழ்ந்து சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற மனிதன் அமைதியை தேடி ஆண்டவருடைய சந்நிதியை தேடி வருகின்றான். தன்னை தேடி வருகின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த உலகம் தர முடியாத நிறைவான அமைதியை தருவேன் என்று சொன்ன கடவுள் இயேசுதாமே வாழ்விற்கு விடுதலையையும் அமைதியும் தருவாராக. இந்த நாளிலுடைய நற்செய்தி நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இயேசுவின் பிறப்பை பற்றி எசையா சொல்லுகின்ற பொழுது எசையா 9:6 இவர் அமைதியின் மன்னன் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் இயேசு பிறந்த பிற்பாடு இயேசுவை கையில் தாங்கி சிமியோன் சொல்லுகின்ற பொழுது லூக்கா 2 இக்குழந்தை எதிர்க்கப்படும் அறிகுறியாக இருக்கும், பலருடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் என்று சொல்லி இயேசுவை பற்றி சொல்லப்படுகின்றது. இயேசு பிறந்த பொழுது உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சியும் பூவுலகில் நல் மனதவருக்கு அமைதி உண்டாகட்டும் என்று சொல்லி விண்தூதர்கள் வாழ்த்து பாடல் பாடினார்கள் லூக்கா 2:14-15. ஆனால் இன்றைய நற்செய்தி லூக்கா 12 படிக்கின்ற பொழுது நான் தீயை மூட்டவே வந்தேன், பிளவை ஏற்படுத்தவே வந்தேன் என்று சொல்லுகின்றார். இந்த வேறுபாடுகளை நாம் மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது ஒரு எதிர்மறையான எண்ணம் மட்டுமே நமக்கு தோன்றும். மாறாக இதை ஊன்றி படிக்கின்ற பொழுது மட்டுமே இயேசுவை பற்றியும் இயேசுவின் வருகையை பற்றியும் இயேசுவின் வருகை நமக்கு கொடுக்கின்ற அந்த விளைவுகளை பற்றி நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். இந்த நற்செய்தி 2 பகுதிகளாக பிரிக்கலாம். முதலிலே இயேசு இந்த உலகில் வருவதற்கான அவருடைய மிஷன், அதாவது அவருடைய பணி வாழ்வு என்ன என்பதையும், 2வது பகுதி அந்த பணி வாழ்வில் பங்கெடுப்பவர் வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற விளைவுகளை பற்றியும் சொல்லப்படுகின்றது. தீயை மூட்டவே வந்தேன் என்று சொல்லுகின்றார். தீ என்பது விவிலியத்தின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது வெவ்வேறு பொருள்களிலே அது அர்த்தம் காணப்படுகின்றது. தீ என்பது இறுதி தீர்ப்பின் போது கிடைக்கப்படுகிற தண்டனையை குறிப்பதாக இருக்கும். இதைத்தான் மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரத்தில் 41ஆம் வசனத்தை படிக்கின்ற பொழுது தன்னுடைய இடப்பக்கம் இருப்பவர்களை பார்த்து இயேசு இவ்வாறு சொல்லுவார், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள், அழகைக்கும் அதன் தூதர்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற அணையாத நெருப்புக்கு செல்லுங்கள் என்று சொல்லப்பட்டதாக இருக்கும். மேலும் இயேசு எருசலேமை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அவருக்கு முன்னால் சீடர்கள் சமாரியா வழியாக செல்வதற்காக போகின்ற பொழுது சமாரியர்கள் தடுப்பார்கள். அப்பொழுது யோவானும் யாக்கோப்பும் என்ன சொல்வார்கள், வானத்திலிருந்து நெருப்பை பொழிய வைத்து இவர்கள் அழிப்பது உமது விருப்பமா என்று சொல்லி கேட்பார்கள். லூக்கா 3:9 அடிமரத்தில் கோடாரி வைத்தாயிற்று, நற்கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு தீயிலே எரியப்படும் என்று சொல்லுவாரே. ஆக நெருப்பு என்பது தண்டனையை, இறுதி தீர்ப்பின் போது கிடைக்கப்படுகின்ற தண்டனையை குறிப்பதாக இருக்கின்றது. மேலும் நெருப்பு என்பது தூய்மையாக்கும் பணியை செய்வதாக இருக்கின்றது. லூக்கா 9ஆம் அதிகாரம் 49 வசனங்களிலும், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலும், மலாக்கி 3ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனங்களை படிக்கின்ற பொழுது உப்பு எவ்வாறு பழிபொருள்களை தூய்மையாக்குகிறதோ அதே போல ஒவ்வொருவரும் நெருப்பினால் சுத்திகரிக்கப்படுகின்றனர், தூய்மையாக்கப்படுகின்ற சொல்லப்படுகின்றது. அழியப்படுகின்றது பொன் நெருப்பால் சுத்திகரிக்கப்படுவதை போல ஒவ்வொரு மனிதனும் புடமிடப்படுகின்றான் என்று சொல்லி இறை வார்த்தை சொல்லுகின்றது. ஆக நெருப்பு தூய்மையாக்கும் பணியை செய்வதாக விவிலியத்திலே காட்டப்பட்டிருக்கின்றது. விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது எரிகின்ற முட்செடியின் நடுவிலே கடவுள் இருந்து மோயிசனோடு பேசுவார். அவருடைய இருப்பை அங்கே காண்பிக்கின்றார்.
மேலும் தொடர்ந்து வருகின்ற அதிகாரங்களை படிக்கின்ற பொழுது விடுதலை பயணிகள் 13, 21, 22 வசனங்களை படிக்கின்ற பொழுது இஸ்ராயல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு ஆண்டவர் கொடுக்கின்ற பாலும் தேனும் புளியும் நாட்டுக்கு செல்லுகின்ற பொழுது இவ்வாறு சொல்லப்படுகிறது, பகலிலே மேக தூணாகவும் இரவிலே நெருப்பு தூணாகவும் கடவுளை வழி நடத்த என்று சொல்லப்படுகின்றது. பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலும் நெருப்பு தூணுமாக இருந்து ஆண்டவர் அவர்களை விட்டு விலகிச் செல்லவில்லை என்று சொல்லப்படுகின்றது. அப்படி என்றால் என்னுடைய பிரசன்னத்தை நெருப்பு குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதைத்தான் ஒவ்வொரு இறைவாக்கில் சிறப்பாக எலியா பலியிடுகின்ற பொழுது என்னுடைய பிரசன்னத்தை குறிக்கும் விதத்தில் வானத்தில் நெருப்பு வந்து பலிபொருள்களை எரித்ததாக சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக நெருப்பு என்பது இறை வார்த்தையை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எரேமியா புத்தகம் 23, 26 இறைவன் இவ்வாறு சொல்வார், என் சொல் தீயை போன்றது அல்லவா என்று சொல்லுவார். இன்னும் லூக்கா புத்தகத்தில் 24ஆம் அதிகாரத்தில் படிக்கின்ற பொழுது எம்மாவு சீடர்கள் நடந்து செல்கின்ற பொழுது இயேசு அவர்கள் நடந்து செல்வார். இறை வார்த்தையை இறைவை தன்னை பற்றி கூறப்பட்ட இறைவாக்குகளை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுவார். எடுத்து சொல்லிவிட்டு அவர்களோடு அப்பத்தை பெற்று அவர்கள் கண்களை திறந்து விட்டு மறைந்து போவார். அப்பொழுது சீடர்கள் சொல்லுகின்ற வார்த்தை என்னது? லூக்கா புத்தகம் 24:32 வழியில் அவர் நம்மோடு பேசிக்கொண்டு வருகின்ற பொழுது நம்முடைய உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று சொல்லப்படுகிறது. ஆக நெருப்பு என்பது இறை வார்த்தையினுடைய பிரசன்னத்தை குறிக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. மேலும் நெருப்பு என்பது தூய ஆவியை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. லூக்கா புத்தகம் 3:6 படிக்கின்ற பொழுது தூய ஆவி என்னும் நெருப்பால் அவர் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் என்று சொல்லப்படுகின்றது. மேலும் திருத்தூதர் 2ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது திருத்தூதர்கள் அன்னை மரியோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த மாடியறையிலே அக்னி நாவு வடிவிலே தூய ஆவியானவர்கள் மீது இறங்கி வந்ததாக சொல்லப்படுகின்றது. நெருப்பு தூய ஆவின் பிரசன்னத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நெருப்பை பற்றி இயேசு பேசுகின்ற பொழுது தீயை முட்டவே வந்தேன் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் எந்த தீ? நம்மை சுத்திகரிக்கின்ற, நம்மை புனிதப்படுத்துகின்ற இறை வார்த்தை என்கின்ற தீ மற்றும் தூய ஆவியின் கனிகள் கொடைகள் என்கின்ற அற்புதமான வல்லமையால் நிறைக்கப்படுகின்ற தீயால் நாம் ஒவ்வொருவரும் நிரப்பப்பட வேண்டும். அது பற்றி எரிய வேண்டும் என்பதை என் விருப்பம் என்று சொல்கிறார். எனவே தான் யோவான் புத்தகம் 8:12 சொல்கின்ற பொழுது உலகின் ஒளி நானே என்று சொன்ன இயேசு மத்தேயு நற்செய்தி 5:16 சொல்லுகின்ற பொழுது உலகிற்கு ஒளியாயிருக்கின்றீர்கள் என்று சொல்லி நம்மை பார்த்து சொல்லுவார். ஆக இயேசு நம் உள்ளத்திலே பற்ற வைத்த ஒளியானது என்னாலும் சுடர்விட்டு மக்கள் மத்தியில் இருக்கின்ற இருளை போக்கக்கூடியதாக, பாவக்கரைகளை கழுவி தூய்மையாக்கக்கூடியதாக அது என்னாலும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதே ஆண்டோடைய விருப்பமாக இருக்கின்றது. இரண்டாவதாக இயேசு சொல்வது பிளவை ஏற்படுத்தவே வந்தேன் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் மக்களை பிரிக்கவா இயேசு வந்தார்? இயேசு பிறந்த பொழுது சொல்லப்பட்ட செய்தி அமைதி. இயேசு வாழ்ந்த பொழுது யோவான் புத்தகம் 14:27 சொல்லுகின்ற பொழுது இவ்வாறு சொல்லுகின்றார், நான் உங்களுக்கு என்னுடைய அமைதியை தருகின்றேன், அந்த அமைதி இந்த உலகம் தருகின்ற அமைதி போன்றது அல்ல என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் இங்கே 2 விதமான அமைதியை பற்றி பேசும். ஒன்று இந்த உலகம் தருகின்ற அமைதி. இந்த உலகம் தருகின்ற அமைதி ஒத்து போகின்ற, இந்த உலகத்தோடு இசைந்து போகின்ற, அதற்கு ஏற்றால் போல தன்னை மாற்றிக்கொள்ளுகின்ற, சொல்வார்கள் அல்லவா, பச்சோந்தி தான் இருக்கிற இடத்திற்கு ஏற்றால் நிறத்தை மாற்றிக்கொள்ளுமே, அதை போல தன்னை மாற்றி அமைத்துக் கொண்டு அமைதியாக வாழ்கின்றோம் என்கின்ற போலியான ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருப்பது. தான் வைத்திருக்கின்ற பொருட்களோ, நான் வகித்திருக்கின்ற பட்டங்களோ, தன்னோடு இருக்கின்ற மனிதர்களோ, நான் சேர்த்து வைத்திருக்கின்ற செல்வங்களோ எனக்கு நிறைவை கொடுக்கும் என்கின்ற அந்த ஒரு நிலையிலே அமைதியாக இருக்கின்ற சொல்லி வாழ்ந்து கொண்டிருப்பது. இந்த அமைதி நிலையற்றது, காணல் நீர் போன்றது, மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. இறைவன் தருகின்ற அமைதியோ நிறைவானது. துன்பத்தின் மத்தியிலும், துயரத்தின் மத்தியிலும், போராட்டங்கள் மத்தியிலும் மகிழ்ச்சியோடு நிறைவோடு வாழ வைப்பது. எப்படி? திருத்தூதர்கள் 16ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது பவுலும் சீலாவும் நைய புடைக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் பிலிப்பு நகர் சிறையில் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? இறைவனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தார்கள். ஆர்ப்பரித்து மகிழ்ந்து இறைப்புகளை துதித்துக் கொண்டிருந்தார்கள். இதுதான் இறைவன் கொடுக்கின்ற அமைதி. எதிர்த்து போராடுகின்ற, துன்பத்தின் மத்தியிலும் மகிழ்ந்திருக்கின்ற அந்த அமைதி. துன்பத்தை கண்டு உடைந்து போகின்ற, எதிர்ப்பை கண்டு சோர்ந்து போகிற மனநிலை அல்ல, மாறாக அந்த துன்பத்தின் எதிர்ப்பின் மத்தியிலும் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற அந்த நிறைவான அமைதி. இதைத்தான் இயேசு சொல்லுகின்றார். இந்த அமைதியை நான் கொடுக்க வந்து என்று சொல்லுகின்றார். ஆகவேதான் அவர் நோயிலிருந்து விடுதலை கொடுத்து அமைதி
அமைதியை கொடுத்தார். பேயின் ஆதிக்கத்தில் அடிமைப்பட்டு கிடந்தவர்களுக்கு விடுதலை கொடுத்து அமைதியை கொடுத்தார். அதே போல இயற்கையின் சீற்றத்திலே சிக்கி தவித்துக் கொண்டிருந்த சீடர்களுக்கு இயற்கை காற்றையும் கடலையும் அடக்கி அமைதி ஏற்படுத்தினார். தன் பாடுகளின் பாதையில் கூட ஏரோதுவும் பிலாத்துவும் எதிரிகளாக இருந்தவர்களை அமைதியை ஏற்படுத்தினார். தான் இறப்பின் வழியாக மனுக்குலத்திற்கும் தந்தையாக இறைவனுக்கும் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தினார். இப்படி தான் வாழ்ந்த பொழுது இயேசு அமைதி ஏற்படுத்தியவர் தன் சீடர்களை அனுப்புகின்ற பொழுது சொல்கின்றார் அல்லவா? லூக்கா புத்தகம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்கின்ற பொழுது, நீங்கள் எந்த இல்லத்திற்கு சென்றாலும் முதலே அமைதி உண்டாகட்டும் என்று சொல்லி வாழ்த்துங்கள் என்று சொல்லி அமைதியை ஏற்படுத்ததானே இயேசு சொன்னார். இப்படி அமைதியை ஏற்படுத்த வந்த இயேசு லூக்கா புத்தகம் 19:22 படிக்கின்ற பொழுது இவ்வாறு சொல்லுவார்: எருசலேமை பார்த்து கண்ணீர் வடித்து, இந்த நாட்களிலாவது அமைதிக்கான வழியை நீ அறிந்திருக்க கூடாதா என்று சொல்லுவார். இப்படி அமைதி மட்டுமே போதித்து அமைதிக்காக வாழ்ந்த இயேசு என்று சொல்லுகின்றார், கொணர வந்தேன் என நினைக்கின்றீர்கள், அமைதி அல்ல பிளவையே வாளையே கொண்டு வந்தேன் என்று சொல்லுகின்றார். அர்த்தம் என்ன? இங்கே இயேசு பிளவை ஏற்படுத்த வந்தாரா? இங்கே இயேசு பிரிவினை ஏற்படுத்த வந்தாரா? இல்லை, இயேசு பிரிவினை ஏற்படுத்த வரவில்லை. மாறாக இயேசு வாழ்ந்த காலத்திலே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவை இறைமகனாக நம்பாதவர்கள் இந்த பிளவினை ஏற்படுத்தினார்கள். இயேசு வாழ்ந்த பொழுது இந்த சமுதாயத்திலே யூத மதம் மட்டுமே இருந்தது. அவர்கள் இயேசு வாழ்ந்த பொழுது யூதர்களும் பரிசேயர்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை, இயேசுவை பின்பற்றியவர்களை ஒரு எதிரியாக பார்த்தார்கள். அவர்களை சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி வைத்தார்கள். அதேபோல்தான் இயேசு இறந்த பின்பாடும் இந்த நிலை தொடர்ந்தது. இயேசுவின் பெயரை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவை பின்பற்ற முன் வந்தவர்கள் எல்லாம் எத்தனையோ இழப்புகளையும் இறப்புகளையும் தன்னுடைய வாழ்வின் நிலைகளையும் பொருள்களையும் இழந்து தவித்துக் கொண்டிருந்தார்கள். சிறந்த உதாரணமாக சொல்ல வேண்டுமெனில் திருத்துதர்கள் 9ஆம் அதிகாரத்தில் தமஸ்குவை நோக்கி சவுல் எதற்காக சென்றார்? கிறிஸ்தவர்களை வதைப்பதற்காக. ஏனெனில் அவர் யூத மதத்தின் மீது வைத்திருந்த அந்த பற்று தொடர்ந்து முதல் 3 நூற்றாண்டுகளிலே கான்ஸ்டன்டைன் மனமாற்றம் வரைக்கும் எத்தனையோ வேதகலாபனைகள், மறைக்கலகங்கள் நடந்தன. அதில் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், சிதைக்கப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார்கள், உயிர் இழந்தார்கள், உடைமைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இப்படி தொடக்க காலத்திலும் இந்த பிரிவினை பிளவு இருந்து கொண்டே இருந்தது. ஏன் இன்று இல்லையா? சிறுபான்மையர் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவை பின்பற்றுகின்றவர்கள் எத்தனையோ துன்பங்களையும் துயரங்களையும் இழப்புகளையும் சந்தித்துக் கொண்டுதானே இருக்கின்றார்கள். ஆக இந்த கால சூழ்நிலையில்தான் இத்தகைய பிளவு ஏற்படுவதற்கு காரணம் என்ன? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்படுத்துகின்ற இந்த பிளவுகள், இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்காதவர்கள் ஏற்படுத்துகின்ற இந்த பிளவு நிச்சயமாக சமுதாயத்திலே ஏற்படும். இந்த பிளவின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்க நமக்கு இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லுகின்றார். எனவே தான் தொடர்ந்து வருகின்ற வசனங்களை சொல்லுவார், என்னுடைய உள்ளம் நெருக்கத்திற்கு உள்ளாகி இருக்கின்றது என்று சொல்லுவார். நெருக்கடியான மனநிலைக்கு என் வாழ்வு உண்டாகி இருக்கின்றது. ஆகவே இந்த பிளவு ஏற்படுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வில் இந்த நெருக்கடி ஏற்படும். நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, இயேசு பற்ற வைத்த தீ என் உள்ளத்திலே பற்றி எரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது, தூய ஆவியால் நான் வழி நடத்தப்படுகின்ற பொழுது எதிர்ப்புகள், பிளவுகள், ஏமாற்றங்கள் என் வாழ்வில் கடந்து வரும். இப்படி கடந்து வருகின்ற பொழுது இவையெல்லாம் என்னை தூய்மையாக்குவதற்கு, என்னை இன்னும் அதிகமாக இயேசுவின் அன்பிலே வாழ வைப்பதற்கு என்று ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது யோவான் புத்தகம் 16 இயேசு சொல்வார் அல்லவா, இந்த உலகம் உங்களை வெறுக்கும், ஆனால் துணிவோடு இருங்கள், நான் உலகத்தை வெற்றி கொண்டேன் என்று சொல்வார். அப்படி என்றால் இயேசு நிச்சயமாக நமக்கும் வெற்றியை கொடுப்பார். இயேசு நிச்சயமாக நமக்கும் வெற்றியை கொடுப்பார். பிளவுகளை அகற்றி சமாதானத்தை நம் உள்ளத்திற்கும் நம் உடலுக்கும் அமைதியை கொடுப்பார். பவுலுடையார் தன் திருமுகத்தில் சொல்வதை போல இயேசு கிறிஸ்துவே தன் உடல், உள்ளம், ஆன்மா அனைத்திற்கும் தேவையான அமைதியும் ஆறுதலையும் கொடுப்பாராக. இயேசு நம் உள்ளத்திலே விசுவாசத்தையை பற்ற வைத்து தூய ஆவியின் கொடைகளால் நம்மை நிரப்பி நம்மை தூய்மையாக்கி என்னாலும் சுடர்விடுகின்ற சுடராக வாழ நம்மிலே எரிந்து கொண்டிருக்கின்றார். மேலும் அந்த தீ நம்மில் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது எதிர்ப்புகளும் பிளவுகளும் நிச்சயமாக வரும். துணிவோடு இருக்கின்ற பொழுது இறைவன் தருகின்ற மாட்சிமையின் மகத்துவத்திலே பங்கெடுக்க முடியும். அருள் வேண்டுவோம். ஆண்டவர் தாமே உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.
அக்கினியே தேவ அக்கினியே என்னை நிரப்புமப்பா, இன்று என்னை நிரப்புமப்பா. அக்கினியே தேவ அக்கினியே என்னை நிரப்புமப்பா, இன்று என்னை நிரப்புமப்பா.